இங்க பாருங்க, என்னங்க காரை எப்படி எடுக்கிறான்? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 நாள் கழிச்சு டூர் போகணுமா. அதுக்காக பார்த்தீங்கன்னா காரை வந்து ஷோரூமில் போய் விட போகிறோம் சர்வீஸ்க்காக. ஸோ அங்கே தான் காரை எடுத்துட்டு சர்வீஸை விட்டுட்டு 4 நாள் கழிச்சு டூர் போக போகிறோம். கடையில் வந்துட்டு ஒரு பணம் ஒன்று கிடக்குது. இந்த பணத்தை இந்த காரில் ஏற்றி போகணும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார் எடுக்கிறது வந்து நம்ம ஆஜா. அவன் வந்து ஆஜாவில் வந்து ஒரு பெரிய விளாகர், அவன் ரஷ்யா விளாகரு. அவன் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் கார் ஓட்டியிருக்காப்புல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுங்கிறான். இப்போ எடுக்கிறப்பயே அவன் இப்படி சொல்கிறான். இப்படி எப்படி ஓட்ட போகிறான்னு தெரியல. பார்ப்போம் என்னன்ட்டு. ஆஜா ரஷ்யா விளாகரு. பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வண்டி ஓட்டிருக்கேன்னு சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே ஓட்டி பார்த்ததில்ல. ஆனால் எடுக்கிறே பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை ஆஃப் பண்ணிட்டேன். அதுலேயே தெரிஞ்சிருச்சு சூப்பர் டிரைவர்னு. எப்போதுமே நாங்கள் இன்ஃபன் நம்பி போவோம். இந்த முறை யாருமே இல்லாத ரூட்ல லெஃப்ட் ரைட்டுலாம் பார்த்து ஓட்டுருவ டிரைவர்லாம் ஆஜாவா தான் இருப்பான். அதாவது நண்பர்களே, ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஆர் கூட வாங்கிட்டேன். லைசன்ஸ் இன்னும் வாங்க முடியல. ஏன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அங்கே. நம்ம ஊர் மாதிரி வந்து நீ எடுத்தோன்னா 4 கீரை போட்டு தூக்குறது அந்த மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது. ரோட்லேயே கேமரா இருக்கும். ஃபைன் நேராக வீட்டுக்கு வந்துடும். ஃபைனை கட்டினா ஃபைன் டபுள் ஆகும், டபுள் ட்ரிபிள் ஆகும். அப்புறம் வந்து நேராக ஜெயிலுக்கு கூட்டு போயிடும் டீசெண்டா. அதனால இப்போ நீ என்ன சொல்ல வர? அதனால அந்த மாதிரிலாம் இருந்து பழகிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்தோன்னா வந்து இந்த மாதிரி ஓட்ட முடியாது. அதனால ரூல்ஸ் இப்படி தான் ஓட்டணும். ரஷ்யால ஆறுனே அடிக்க கூடாது. இங்க ஆறுனு அடிச்சுதான் நீ ஓட்டணும். ரஷ்யால வந்து ஆறுனு அடிக்க கூடாது. ஆறுனு அடிச்சிருக்கியா அங்க? நான் ஆறுனு அடிக்க கூடாது. இப்ப நீ ஆறுனு அடிக்காம ஓட்டிடுவ. ரஷ்யால ஆறுனு அடிக்காம ஓட்டிட்டு இருந்தேன். இங்க நீங்க ஆறுனு அடிச்சாலுமே நகர மாட்டாங்களே. அதான் பிரச்சனையா இருக்கு. இது நகரவும் மாட்டாங்க. அதாவது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரண்ட்ல யாருமே இல்ல. இது வரைக்கும் வண்டி எதுவும் போல ஆளே இல்ல தானே. அப்புறம் எதுக்கு ஆறுனு? இந்த இடத்துல ஆறு அடிக்க தேவையில்லை. கொஞ்ச நேரத்துல மக்கள் வருவாங்க பாருங்க. அங்க ஆறுனு தேவைங்கிற. இப்ப ஆறுனு அடிச்சுதான் வரும். ரஷ்யால நாங்க ஆறுனு அடிக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா அது ஒரு அந்த மாதிரி ஆறுனு அடிச்சா திட்டுவாங்க. ஏன் எனக்கு ஓட்ட தெரியாதா, நீ ஆறுனு அடிச்சுதான் நான் வந்துட்டு வழி விடணுமா உனக்கு அப்படின்ட்டு அசிங்கமா அவங்க மொழியில திட்டுவாங்க. ரஷ்யால ரோடு எல்லாம் இப்படிதான் இருக்குமா? எப்படி இருக்கும்? ரோடு எல்லாம் நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்தியாவை கம்பேர் பண்றப்ப அங்க ஓகே தான். நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். பெரிய டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. டீசெண்டா நடந்து வந்துட்டாருங்க. உன்னைய பிக்கப் பண்றதாண்டா நாங்க அங்க வந்தோம். வண்டியை கடையில போட்டு வாடா. அவனுக்கு அந்த அளவுக்கு இதா வருதுடா. சும்மா மூவ் பண்ணி கொண்டு வருவான். சொன்னாதான் வருவான், இல்லாட்டி வரமாட்டான். வேற நமக்கு டைம் பாஸுக்கு ஆளு கிடையாது. ஆச்சா இவனை வச்சுதான் டைம் பாஸ் பண்ணும். ஆனா என்ன ஒண்ணு, இப்ப இந்த ஷோரூம்ல ஏதாவது ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னா அங்க போயிருவான். அவன் வண்டியில இருக்க என்ன பிரச்சனைங்கிறத சொல்ல மாட்டான். நம்ம தான் சொல்லணும். பொம்பளையில பார்த்தா அப்படி அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். ஏன் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. உள்ளவங்கதான் ஏதாவது சொல்லணும். நம்ம எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லியாச்சு விதியில. இதுக்கப்புறம் கண்டிக்கிறதா அவங்க வீட்டுலதான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்தோன்னா வீட்டுல கொலையே நடக்கும். டம்மு டிம்முன்னு சவுண்டு தான். ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இதுவும் அவனுக்கு ஒரு பிரச்சனையா போயிடும். ஆச்சா இப்ப நீ அங்க வந்து ப்ராப்பரா ஓட்டுவ சரியா? இப்போ நீ வந்து ரைட் லெஃப்ட் எல்லாமே இண்டிகேட்டர் போட்டு ஒரு ஆள் கிராஸ் பண்ணா கூட நீ வந்து பொறுமையா நின்று ஹார்ன் அடிக்காம அவங்க நகர்ந்து இப்படிதான் ஓட்டுவேன். ஆமா. இப்ப இவன் எப்படி ஓட்டுறாங்கிறத பாப்போம். உனக்கு தெரியும்ல இவன் உண்மையிலேயே ஒழுங்காதான் ஓட்டுறானா இல்லையானு. ஏன்னா இவன் என்ன சொல்றான்னா, ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒரு ஆளை இடிக்கிற மாதிரி போனாலோ இல்ல வண்டியை தப்பா ஓட்டுனா இவன் என்ன சொல்றான், மத்தவங்க இவனதான் குறை சொல்றான். நான் ஒழுங்காதான் வரேன், அவங்க சரியில்லாம வந்தாங்க, அதனாலதான் பிரச்சனை. ஏன்னா இங்க யாருக்குமே டிரைவிங்க பத்தி எதுவுமே தெரியாது. இங்க யாருக்குமே வண்டி ஓட்ட தெரியும். ஒருத்தனுக்கு மட்டும் தான் ஓட்ட தெரியும். இந்த வாட்டி பாத்துருவோம் இவன் உண்மையதான் சொல்றானா இல்ல பொய் சொல்றான். வண்டியை இப்ப ஓரமா இப்படி நிப்பாட்டணும். ஏன் டபுள் இண்டிகேட்டர் போட்டு தான் நிப்பாட்டணும். ஓட்டதே கிடையாது. ஆஜா இங்க பாருங்க, சூப்பர் டிரைவர் இவரானா. வாடா. ஏகே அஜித் கூட இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது போலயே. ரிட்டர்ன் இதுலயே தான் வரணும். சொல்றேன் நானு. வரும்போது ரிட்டர்ன் ஓட்டுங்க ப்ரோ. ரிட்டர்ன் வரும்போது பஸ்ல அனுப்பி விட்டுருவீங்க. என்ன காபி தண்ணி? 3 பேர் எப்படிடா பஸ்ல எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ பேசுறீங்க? ரிட்டர்ன் இதுலயே தான்டா வரணும். வாங்கங்க உள்ள. கார் ஓட்ட வரலையா நீங்க? வரப்ப நீங்க கார் ஓட்டணும். வரப்ப நான் ஓட்டணும்.
என்ன விட நல்லா ஓட்டுற ரஷ்யா வந்துச்சுன்னா ஜாலியா ஓட்டணும். என்ன கியர் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கு. இந்தியால அதுக்கப்புறம் நீ ஓட்டுறது எப்படிங்கறத ஆஜா சொல்லிடுவோம். நீ ஒழுங்காதான் ஓட்டுறியா இல்லையான்ட்டு. அவரு நல்லதுன்னு விட்டுவாரு. இப்ப தெரியும்ல, ஒரு டிரைவர் பார்த்தா தானே தெரியும் இப்படி ஓட்டுறான்ட்டு. நல்லா ஓட்டுறாரு. ஆடியில ஓட்டுறது கூட மேட்டர் இல்ல, இந்தியால ஓட்டுறதா மேட்டர். இந்த மாதிரி குறுக்க ஆட்டோல வருவாங்க, சைக்கிள்ல வருவாங்க. அங்கெல்லாம் பைக்கு சைக்கிள் எல்லாம் கிடையாது. சரி. பைக்கு ஆட்டோலாம் கிடையாது அங்க. ஆனா இப்ப அஜய் துபாய் மாதிரி அங்க பைக்குக்கும் தனி லைன் வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு சில இடத்துல மட்டும்தான். மத்தபடி எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. மோஸ்ட்லி எல்லாருமே கார் தான் வச்சிருப்பாங்க. எல்லாருமே கார் தான். ஆமா, நீ இப்படியே வந்து என் மூஞ்சில முன்னாடி கேமரா எடுத்துட்டு மிரரை மறைச்சிட்டு வந்துட்டு சைடு நான் நேரம் அந்த கடக்குள்ளதான் வண்டி ஓடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேல எங்கேயும் வந்துட்டு நிக்கும். சரி, ரிக்ஷா வண்டி எல்லாம் இருக்குமா? மாட்டு வண்டி அவங்களும் நம்மளும் ஃப்ரெண்டு தானே, அப்ப நம்மள மாதிரி தானே அவங்க இருக்கணும். நம்மளுடைய நட்பு அவனதான் காட்டிட்டு இருக்கேன். அவனை கட்டேன் நம்மள மாதிரி அவங்க இருக்கணும். அவன் கலர் ஒரு நிமிஷம் பாருங்களேன். நம்ம உனக்கு ரஷ்யன் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு தெரியுமா? நட்பு நாடுடா, அது சொல்ல வந்து ரஷ்யா வந்து நாட்டுக்காரனுக்கும் வீட்டுக்காரனுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் தெரியுமா? இப்ப நேரா போவா இதுல போவா? ரைட்டு. ஏன் தஞ்சாவூர்ல விட்டனே சீன போறேன். ஒரு வருஷம் ஊர்ல இல்ல, உடனே அப்படியே பெரிய வேற ஏதோ ஒரு ஊருக்கு வந்த மாதிரி நேரா போவா, வளையணுமா, லெஃப்ட் வளையணுமா, ரைட் வளையணுமா, ஏன்டா இப்படி பண்றீங்க? அதாவது ப்ரோ, வெளிநாடு போயிட்டு வந்தாலே எல்லாருக்கும் இது ஒரு நோய் மாதிரி. அங்க போய் ஓட்டிட்டு வந்துருவாங்க. அங்க போயிட்டு வந்துட்டு இங்க வந்தோன்னா பாத்தீங்கன்னா சீன போடுறது மாதிரி. எங்க இப்படியா அப்படியா இப்படின்னு ஒரே ஒருத்தர்கிட்ட கேட்டா மட்டும் ஃபுல் டீடைல் சொல்லிடுவாப்புல. நம்ம அவர்கிட்ட பேசுறதே பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு பேசுவோம், இல்லாட்டி ஒரு 2 மாசம் கழிச்சு பேசுவோம். 2 மாசம் கழிச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசினாலே போதும், அந்த ஏரியால என்னென்ன நடந்துச்சு, யாரு கூட சண்டை, யாரு கூட ஓடி போனா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆஜா, இது உண்மையா என்ன ஆஜா? எனக்கு நல்ல டிவி கேக்கு இந்த மாதிரி ஆள் தேவைப்படுறாங்களா? ஏன் டிவி விக்கிறதுக்கா? இல்லடா, இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இந்த மாதிரி யார் எத்தனை வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அதுக்கு இவங்களை சேர்த்து விட்டா கரெக்டா இருக்கும்ல. இந்த மாதிரி யார் வீட்டுல என்ன நடக்குது, உளவுத்துறையா? அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சரியான ஆளுதான், ஏத்த ஆளுதான் அவரு. ஆமா, சூப்பரா. ஏரியாவுக்கு ஒருத்தர் இருப்பான், இவர்தான், இவருக்கு இதான் வேலை. வந்துருவானுங்க, வண்டி எடுப்பாங்க. இங்கிட்டு போயிடலாமா? இதுல பேர் லெஃப்ட் தான், இதுல வளையணும் ஆச்சா. புது பஸ் ஸ்டாண்ட் இங்கிட்டு தாங்க போனோம். எங்கிட்ட ஆச்சா போயிட்டு இருக்கு? அடுத்த லெஃப்ட் போலாம், இது வழியா எங்க போலாம்? இதுல போ ஆச்சா, இதுல போ. இதுல போல வழி கிடையாது, நீ நேரா போ, நீ நேரா போ. ஏன்டா வயசுல ஒழுங்கான வழியை சொல்ல மாட்டேன். நான் ஃபாரின்ல இருந்து வந்து ஆஜா நீ ஃபாரின்ல இருந்து வந்து நான் ஒத்துக்கிறேன் ஆஜா. அதுக்குன்ட்டு உனக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கே வழி தெரியாதுன்னு சொல்றாரு. இது வந்து நேரா மெடிக்கல் காலேஜ் போய் வரல போறது. அதாவது நம்ம ஊர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் 5 கிலோமீட்டர் தான். அதுவே நீ என்னமோ மறந்த மாதிரிலாம் பேசாத, சரியா? ஒரே ரூட்டு தான். நான் வந்து அங்க லெஃப்ட்ல ஓட்டிட்டு இருந்தவன்டா. இப்ப வந்து நான் என்ன இதுல லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? வண்டி ஆட்டோ கிடையாது, வண்டி எப்படிங்க மூவ் ஆகும்? அதனாலதான் லெஃப்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களா? நீ சொல்றது என்னன்னா, அந்த அஜித் படத்துல சொல்லுவாங்க மிரர திருப்புல வண்டி மூவ் ஆகுது, அது மாதிரி நீ சொல்லி இந்த லெஃப்ட் போகணும். நேரா போ, போங்க நேராவே போ. போங்க. அந்த பூக்கடையை தள்ளிடாரு. சரி ஆஜா, வண்டியில என்னென்ன பிரச்சனை இருக்கு ஆஜா? ஏன்னா வண்டி உங்க வண்டி தான், நீ தான்டா சொல்லணும். நீ ஒரு டிரைவர், வண்டி ஓட்டுறப்ப உனக்கு தெரிய வேணாமா வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு, வண்டி என்ன மாதிரி இருக்கு, இந்த வண்டி தாங்குமா, கேரளா போயிட்டு வருமா வராதா? ஏன்டா வண்டி வாங்கி எத்தனை மாசம் ஆகுது? வண்டி வாங்கி இப்ப என்ன ஒரு 3 மாசம் ஆகுது. 30 வருஷம் பழைய வண்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆஜா, என் கூட இருக்கிறவங்க, அவங்க வண்டியில ஏறி உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அந்த வண்டியில என்ன பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி ஏறணும்னா அந்த வண்டியை மோந்து பாக்குறது, டயரை போய்கிட்ட ஜூம்ல பாத்துட்டு வர்றது, இந்த மாதிரி. அந்த சடன் பிரேக் கூட அடிக்க தெரியாது. கேட்டா சொல்லுவான் இன்ஜின் ஹீட் ஆயிருச்சு, அதனால பிரேக் பிடிக்காது, பிரேக்ல வந்து இது இருக்கு, அதே சொல்றாரு ஆஜா முன்னாடி. பிரேக்ல இன்ஜின் பிரச்சனையா இருக்கும் பாரு. அதாவது கூல் ஆயிருச்சுன்னா வந்து சொல்றாரு. ஆனா இந்த ஊர்ல கார்ல வரவங்க தான் ஃபர்ஸ்ட் வழி விடுறாங்க. ரஷ்யால அப்படி கிடையாது.
நீ என்ன புதுசா சொல்ற? அப்படிலாம் கிடையாது இங்க. கவனிச்சேன் நான் பைக்ல வரோம் ஸ்லோவா வரோம் இடிச்சிருவோம், கார்ல வரோம் இடிச்சிருவோன்ற பயம் போல. அதானா இருக்கும் ஆச்சா எல்லாத்துக்கும் கண்டிப்பா. கார்ல இருக்கிறவங்களே இங்க கொஞ்சம் இங்க ஆனா பாக்கும்போது ரஷ்யால வந்து எப்படி தெரியுமா, இப்ப அந்த ரவுட்டா போட் வச்சு தெரியுமா, அந்த ரவுட்டா போட்ல சைக்கிள்ல வந்தாலும் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த ரவுட்டா போட்ல வந்தா நம்ம எல்லாரும் நின்றுடணும், கிட்டக்கே போக கூடாது. ஏன்? ஏன்னா அது ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க அவங்க. சப்போஸ் நிக்காம போயிட்டோம்னா இங்க பாரு, இந்த சைட்லாம் பாருங்க, லாரி எந்த பக்கம் பார்த்து நிப்பாட்டிருக்காங்க பாரு. வண்டி இப்படி வர இப்படிமா எங்க வேணாலும் நிப்பாட்டலாம். இந்தியாலயா? ரஷ்யால அப்படின்னா நிப்பாட்ட கூடாது. பார்க்கிங் இருக்கும். லாரியை தூக்கிட்டு போற மாதிரியே வண்டி வச்சிருக்காங்க, தூக்கிட்டு போயிருவாங்க. லாரி தூக்கிட்டு போயிருவாங்கடா. அதே மாதிரி இப்ப இந்த ஃபாரின்ல வந்து ஒரே ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஜா. என்ன ஒண்ணு, அந்த ஸ்பீட் லிமிட் வந்து கரெக்டா வச்சிருப்பாங்க. ஒரு 3 ரோடு வச்சிருப்பாங்க. இந்த ரோட்ல இந்த ஸ்பீடு தான் துபாயை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்ப அது மாதிரி ரஷ்யால இருக்காஜா. இப்ப துபாயில வந்து எப்படின்னா 60 to 80 ஒரு இது இருக்கும், 120க்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 ட்ராக் இருக்கும். நீ அந்த ட்ராக்ல இந்த ஸ்பீட்ல தான் நீ போகணும். அந்த ட்ராக்ல நீ அந்த ஸ்பீடை தாண்டி போயிட்டுனா ஃபைன் அடிச்சிடும். ஸ்பீட் லிமிட் இருக்கு ரஷ்யால இருக்கு. ரஷ்யால இருக்கு. இங்க நம்ம நாட்டுல நம்ம நாட்டுலயா? நீ எங்க இருக்க? ஜிம்பாப்வேல இருக்கே நீங்க. எதுவுமே தெரியாத வாய் வாய் கின்றது, அப்புறம் வந்து மீம் ரெடி பண்றது. நம்ம நாட்டுலயா? நீ எங்க? உகாண்டால இருந்து வரியா? உகாண்டா இருந்து நான் வரல, அங்க பாரு. வழி சொல்லுடா. நேரா போடா, ஒரே ரோடு தான்டா. ஐயோ இவன் வேறங்க அடிக்கடி வழி எங்க வழி எங்க. நான் தான் சொல்லிட்டேன், நீ நேரா போயிட்டே இரு, ஒரே ரோடு. போ 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 போ. இங்கதான் ஆச்சா நம்மளோட இங்கதான் ஷாப் இருக்கு. இன்னொரு ஷாப் இருக்கு. இங்கதான் ஆசிப் இருக்கான். ஆசிப் தூக்கிட்டு போயிருவோமா? கார்ல ஏத்தவனா அந்த அதுகிட்ட நிறுத்தாச்சு. இனோவா கிட்ட நிறுத்தாச்சு. இனோவா மூவாவது பாரு, அங்க நிறுத்து. இங்க நிறுத்தி. இங்கதான் நம்ம கடை இருக்கு பாரு, இந்த உள்ள இருக்கு பாரு, அதான் சூசைட். இந்த ஒரு வெளில நிக்கிறான் பாரு ஆசிப். மெட்பிளஸ் கிட்ட வாடா, சீக்கிரம் ஓடி வாடா. மெட்பிளஸ் கிட்ட ஓடி வாடா. பிரச்சனை ஆச்சு, சீக்கிரம் பிரச்சனை ஆச்சுடா. வாடா, எங்கடா இருக்க? வண்டி ஆஃப் ஆயிக்குது. கஸ்டமர் இருக்காங்கடா. ஏய் அடிக்கிறாங்கடா. ஏய் இங்க வாடா, சண்டடா, சீக்கிரம் வாடா. நீ நடுக்கு உட்கார வைக்கணும். ஏன் உன்னை பத்தி தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வருது. என்ன பண்ண? கண்ணாடி எடுத்து விடு, வெளில ஆளுங்களுக்கு தெரியும். கஷ்டமாவா? கஸ்டமர் இருக்காங்க. எந்த கஷ்டம்? அந்த பையன் அட்டெண்ட் பண்றான், நீ என்ன பண்ணுங்க? அவங்கள்ட்ட பிரைஸ் கம்மி பண்ண சொல்றாங்க. என்ன பிரைஸ் பண்ணி அது இருக்கட்டும். நீ இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? நாங்க எதுக்கு இங்க சரி, யார பிடிச்சி உங்களுக்கு? யாருமே உங்களுக்கு ஏய் காலைல ஏதோ ஒருத்தன் வந்தானா யார்ட்டையும் ராங்கா பேசுவேன். அவன் இப்போ உன்னை அடிக்க வரேன்னா யார ஒன்னும் இல்ல. நீ என்னவா பண்ணிருக்க? செருப்பு காலில் வந்து கேட்டிருக்காங்க ஒருத்தர், சைடு கட்டிங் போட்டு வந்தாரு, ஞாபகம் இருக்கா? செருப்பு வந்து உன்கிட்ட கேட்டிருக்காரு. நீ ஒரு செருப்பு ஒரு மாடலும் இன்னொரு செருப்பு ஒரு மாடலும் கொடுத்துருக்க. அதுதான் பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? என்கிட்ட போய் கொடுக்கலண்ணே. ஏய் நான் இப்ப கேமரா எடுத்து காட்டுவா? போன் அடிச்சு என்கிட்ட போன் அடிச்சு ஒருத்த பேசினாப்லையா காலையில? போன் வந்துருச்சு எனக்கு. போன் வந்துருச்சு. என்ன பண்ண? அதான்டா, ஒரு செப்பல் ஒண்ணு இன்னொரு செப்பல் மாத்தி கொடுத்துருக்க. இப்ப நான் செப்பலை காட்டுவேன். சரி கரெக்டா தானே கொடுத்துருக்க? நீனு அந்த பையனுக்கு கரெக்டா தானே கொடுத்துருக்க. தப்பா இருந்தா அடிக்கலாம்ல உன்ன. அவர் இங்க திருச்சி கஸ்டமரான். அவர் இங்க வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்காரு. வீட்டுல போய் டப்பாவை திறந்து பார்த்திருக்காரு. லெப்ட் காலுக்கு வந்து ஒரு செருப்பும், ரைட்டு காலுக்கு வந்து ஒரு செருப்பும் இருக்கு. லெப்ட் காலுக்கு நைக் இருக்கு, ரைட்டு காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டான் போட்டிருக்கு. அதுதான் பிரச்சனையே இப்போ. பூமேக்ஸ் செட்டிகள் வாங்குங்கள். நல்ல காமெடி சீன் மாதிரி ஒரு நல்ல பிராண்டும் மக்கள் மனசுல அப்படியே இருக்கும். கடை இல்லடா. ஐயோ இங்க பாருங்க, இம்மா பெரிய ஷோரூம். இது ஒரு மகேந்திரா ஷோரூம். இந்த ஷோரூம் எங்க கடங்கிறாங்க?